Mm. Yeah. 1 week, each one try. It's okay. Now we have seen that we have seen Sangya Sutrams. The Sangya Sutrams are related to Sandhi only. Okay. இப்போ சங்யா சூத்திரம் நீங்க எடுத்துட்டேன்னா அஷ்டாத்தியாயில ஒரு ஃபுல் சாப்டரே இருக்கு, நடுவில் வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த நம்ம இப்ப பார்த்த சங்யா சூத்திரம்ஸ் எல்லாம் ஒன்லி ரிலேட்டட் டு சந்தி. பிகாஸ் LSK 1, லகு சித்தாந்த கௌமுதி 1, that we are learning now deals with At Sandhi, Hal Sandhi and Visarga Sandhi. All the 3 types of Sandhis. இப்போ நான் போன வாரமே நான் ஸ்டார்ட் பண்ணினேன் சந்தியை. இன்னும் ஒரு தடவை நான் ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு ஐ வில் கோ ஃபார்வர்ட். ஓகே, அகெயின் பிகாஸ் ஐ நோ தட் சூத்திரம்ஸ் எல்லாம் புரியாதுங்கிறது எனக்கும் தெரியும். we will just do it. அப்படியே நம்ம எல்லாருக்கும் சந்தி தெரியும். we all have done sandhis. we all know how to do a sandhi. பட் எந்த பேசிஸ்ல நம்ம சந்தியை பண்றோம்? ஓகே, தட் இஸ் வாட் ஐ வாஸ் கோயிங் ஆன் சேயிங். ஒரு சம்ஸ்கிருதம் முறையா படிக்கணும்னா அஷ்டாத்தியாய முதல்ல பார்க்காம படிச்சுட்டு தான் நம்ம போகணும். பட் நம்ம வந்து ரிவர்ஸ் போறோம். பாணினி கிராமரை படிச்சுட்டு அதை ஒப்பிச்சுட்டு தான் படிப்பாங்க குருகுலத்துல. நம்ம எல்லாம் முதல்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்புறமா சூத்திரம்ஸ்க்கு வர்றதுனாலதான் we are finding it difficult in reasoning out. இப்போ இது ரீசனிங் தான். திஸ் இஸ் பியூர் பிசிக்ஸ் அண்ட் reasoning out why we are doing this, why is this coming. நம்ம A+B மேத்தமேட்டிக்ஸ்ல போடுற மாதிரியே எப்படி ஒரு தியரம் வச்சு ரைடரை சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது. ஸோ இக்கோ எனச்சி ஃபர்ஸ்ட் சூத்திரம் we are going to into அச் சந்தி. அச் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், all the ஸ்வராட்சரம்ஸ் are அச். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அச்சு சந்தி, ஆல்சோ known as ஸ்வர சந்தி. சந்திஹி. ஓகே, சந்திஹி. நோ இக்கோ எனச்சி. இதை நம்ம பிரிச்சு நான் என்ன சொன்னேன், இக்கோ எனச்சி அப்படின்னா இக்கஹ ஸ்தானே என் ஸ்யாத் அச்சி சம்ஹிதாயாம் விஷயே. ஓகே, இவ்வளவுதான் அந்த விற்த்தியை எடுத்துப்போம். சுதி உபாசிய விட்டுவோம் நம்ம இப்போதைக்கு. இக்கஹ ஸ்தானே. இப்ப நம்ம எப்பொழுதுமே ஒரு சூத்திரம் பார்க்கும் பொழுது என்ன பண்ணணும், அந்த சூத்திரத்துல விபக்தி பிரிக்கணும். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டோல்ட் earlier also. I repeat it now. இனிமே we have to be very careful because இவ்வளவு நாளும் நம்ம படிச்சது எல்லாமே வாட் இஸ் அ சங்யா, இதுக்கு நேம் இருக்கு, நாமன்கிளேச்சர், என்ன பெயர், இதுக்கு என்ன பெயர், ஊ கால திரீக ஹஸ்வ பிளுத்த ஹஸ்வதீக பிளுத்த உச்சை ருதாத்த, இதெல்லாம் சங்யா, they are all. பட் இப்போ நம்ம பார்க்க போறது விதி. இப்ப நான் சொன்னேன் 6 கைண்ட் ஆஃப் சூத்திரம்ஸ் இருக்குன்னு. சங்யா சூத்திரம் சொன்னேன், பரிபாஷா சூத்திரம், விதி சூத்திரம், நியம சூத்திரம், அதிதேச சூத்திரம், அதிகாரம். இது நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் சூத்திரம் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன். அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ சென்ட் நோட்ஸ் ஃபார் தட். ஓகே, இல்லைன்னா கிளாஸ் ரூம்லயும் போய் பாருங்க, இட் வில் பி தேர். ஸோ இது வந்து விதி சூத்திரம். விதினா என்ன, நான் என்ன செய்ய போறேனோ, வாட் எவர் ஐ எம் கோயிங் டு டூ, என்ன விதிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லுவோம்னா, எது நிர்ணயம் பண்ணியிருக்கோ, எதை செய்ய போறேனோ, என்ன காரியம் பண்ண போறேனோ அதுதான் விதி சூத்திரம். விதி சூத்திரம் will tell us what to do. இப்ப இக்கோ எனச்சி, இக்கஹ எண் அச்சி, இப்படி 3ஆ பிரிச்சுக்கிறேன். இக்கஹ ஸ்தானே. இப்ப இக்கஹங்கிறது இக்கு சப்தத்தோட ஷஷ்டி ஏகவச்சனம். ஸ்தானே அதோடைய இடத்தில். எண், எண் இஸ் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே, நல்லா பாருங்க 3 விபக்தி எப்படி பிரிக்கிறோம். சியாத், சியாத் இஸ் விதிலிங்கம். அஸ் தாத்துவோட சியாத் விதிலிங்கம். விதிலிங்கம் பிரதம புருஷ ஏகவச்சனம். அச்சி, அச்சோடு சப்தமி ஏகவச்சனம். சோ நம்ம எப்படி பார்த்தோம், இக்கஹ எண்ணு அச்சி 3 விபக்தி. சியாத் இஸ் அ verb, கிரியாபதம். ஓகே, அப்போ இக்கஹ ஸ்தானே, அப்ப ஸ்தானத்துல
இக்குடைய ஸ்தானத்துல என்ன ஆதேசமா வரணும்? நல்லா இங்கதான் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த இடத்துல காரியம் செய்யணுமோ, வேர் வி ஹாவ் டு ரீப்ளேஸ் பிகாஸ் ஆஃப் த சந்தி. சந்தினா என்ன? நம்ம போன சங்யால என்ன படிச்சோம்? பரசன்னிகர்ஷக சம்ஹிதா. Samhita is the technical name which is used for sandhi in Laukika word. லௌகிகத்துல நம்ம சந்தின்னு சொல்றோம். Whereas technically grammar Panini has used the term samhita. Parasannikarshah. Parana the most highest degree. Sannikarshah பக்கத்துல closeness. The highest closeness. The greatest closeness. Parasannikarshah. Samhita. Sandhi ஆயிடுறது. So when two vowels come together, very close, half மாத்ரா வரும்பொழுது டக்குன்னு அது வந்து மாறுறது. அதை மாறும் பொழுதுதான் அதை தான் நம்ம சம்ஹிதா ஆர் சந்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ எங்க சந்தி பண்ணணும்? நான் என்ன, நீங்க 3 கொடுத்துருக்கேன். இப்போ இக்கோ எனச்சி இது ஒரு சூத்திரம். இப்போ நான் எதை சந்தி பண்ணறதுக்கு எடுத்துக்கணும், எதை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ற வேர்டா எடுத்துக்கணும், எது முன்னாடி வரும், எது பின்னாடி வரும்? These are all the questions the sutram will be putting in front of us. இதுக்கு தான் there are sutrams to make us understand. Those sutrams are called paribhasha sutram. ஒரு விதி சூத்திரம் இருக்கு, ஒரு சங்யா சூத்திரம் இருக்கு. அந்த விதியை நீ எப்படி பண்ணற, எது வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத சொல்றதுதான் பரிபாஷா சூத்திரம். அப்போ இந்த பரிபாஷா என்ன சொல்றதுன்னா, ஷஷ்டி ஸ்தானே யோக. ஸ்தானம், நீ எந்த ஸ்தானத்துல காரியம் செய்யணுமோ அந்த ஸ்தானம் வந்து ஷஷ்டி விபக்தியா இருக்கும். சோ இக்கக, அப்ப நீ இக்குல தான் நீ உன்னோட வேலையை செய்ய போற. ஓகே. ஸ்தானே ஆதேசக will be always in the பிரதமா விபக்தி. நீ எதை வந்து கொண்டு வந்து போட போறையோ அது ஆதேச. எதுக்கு பதிலாக இது வரப்போறது? ஆதேச will be in the பிரதமா விபக்தி. அப்ப எண்ண இஸ் த பிரதமா விபக்தி. அச்சி அப்படின்னு வந்திருக்கு. அச்சி இஸ் இன் சப்தமி. சப்தமி அப்படின்னு ஒன்ன பாணினி வந்து என்ன சொன்னார்? தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. பூர்வசிய முன்னாடி இருக்கிறதுல நீ விதி பண்ண போற. ஆனா இதுக்கு பூர்வமா, தஸ்மின் அப்படின்னாலே சப்தமி. அதனாலதான் தஸ்மின் இதி நிர்திஷ்டே பூர்வசிய. அப்போ சப்தமியா இருக்கக்கூடியது அதற்கு முன்னாடி பண்ணணுங்கிறது நிர்ணயம் பண்ணிருக்கு. இப்ப எது இங்க சப்தமியா இருக்கு? அச்சி. அப்ப அச்சு ஒரு எண்ணு இக்கு ஸ்தானம்ல, அது ஷஷ்டியில இருக்கு. இக்குக்கு ஒரு இடத்துல எண்ணு வரப்போறது. எப்ப வரும்? இக்குக்கு பின்னாடி அச்சை இருந்ததுன்னா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இக்குன்னா என்னலாம்? ஈ ஊ ரு. அச்சுனா ஆல் த ஸ்வராட்சரம்ஸ். எண்ணுனா ய வ ர ல. ஓகே. சோ இது ஷஷ்டி ஸ்தானே யோக. ஷஷ்டி தான் ஸ்தானே. எண்ணுனா ஆதேசம், அச்சினா சப்தமி விபக்தி. தட் இஸ் த நிமித்தம். தட் வில் பி. அதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த காரியம் பண்ணணும், அதுக்கு முன்னாடி தான் வரும். அப்ப அச்சு வந்து வில் பி ஃபாலோயிங் தட். ஃபாலோயிங் கூட இப்ப எடுத்துக்க வேண்டாம். தஸ்மின் நித்தி நிர்திஷ்டே பூர்வசியான்னு சொல்லிட்டேன். ஓகே. சோ இது இந்த 2 சூத்திரமும் புரியறதா? ஷஷ்டி ஸ்தானே யோக புரியறதா? தெரிஞ்சது மாதா. ஓகே. So shall I go forward? Okay. இப்போ எப்ப டவுட் வேணும்னாலும் ப்ளீஸ் ஆஸ்க். பிகாஸ் சூத்திரம்ஸ் யூ ஹாவ் டு ஃபாலோ. இல்லைன்னா கண்டிப்பா பண்ணும்போது புரியாது. நான் சூத்திரத்தை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ஐ வில் ஒர்க் அவுட் ஆல் த சூத்திரம்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள நம்ம சுதி உபாசிய அப்படிங்கறத தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்க போறோம். ஓகே. இப்போ இக்கோ எனச்சி சொல்லிட்ட, தஸ்மின் இத்தி நிர்திஷ்டே பூர்வசியன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒண்ணு சொல்ற, இக்கக ஸ்தானே என் அப்படின்னு சொல்லிட்டேலே அச்சி பரே. அப்ப எங்க போடுவேன்னா, இக்குல வந்து 4 இருக்கு, எண்ணுல வந்து 4 இருக்கு. அப்ப நான் வந்து எதுக்கு எதை போடணும்னு எனக்கு எப்படி தெரியும்?
அதுக்கு உடனே பாணினி சொன்னார், ஸ்தானே அந்தரதமக. அப்படின்னா என்ன? ஸ்தான, நீ என்ன ஸ்தானம் அந்தரதமக, அதாவது எது அதுக்கு சூட் ஆறதோ, எந்த ஸ்தானத்துக்கு எது சூட் ஆறதோ அதைத்தான் நீங்க பார்க்கணும். இப்ப எது சூட் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன புரியும்? நம்மளுக்கு புரியுறது இக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஈ அப்படின்னு சொல்றோம், அடுத்தது ஊ, ரு, லு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஈ, ஊ, ரு, லு சொல்லிட்டோமே, அதுக்கு ஆதேசமா யகாரா, வக்காரா, லகாரா, ரேஃபா, லகாரா, ய, வ, ர, ல, எண்ணுல அப்படித்தானே வரும். கரெக்டா? அப்போ அவர் என்ன சொல்றார், ஸ்தானே அந்தர தமகானா, நீ சிமிலரா இருக்கிறது. இந்த இடத்துல அந்தர தமக, அந்தரா மீன்ஸ் சதிருஷ, ஓகே, லைக், சிமிலர். இந்த இடத்துல நம்ம அந்த 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 அந்தரத்தமாக அதை எடுத்துக்கணும். பிரசங்கே சதி சதிருஷத்தம ஆதேச சியாத் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? ஈக்கு எக்காரா வரும்னுட்டு நமக்கு தெரியும், யா போடுவோம். ஆனா என்னது? இச்சு யஷானாம் தாலு. கரெக்டா? அப்ப ஈயும் தாலுல வருது, யாவும் தாலுல வருது. ருட்டு ரஷானாம் மூர்தா, லுத்துலசானாம் தந்தாகா. இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வகாரஸ்ய தந்தோஷ்டம். இப்ப வாக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. கரெக்டா? யா, வா, ரா, ல. அப்போ நம்ம பாக்குறோம். ஓகே. அப்போ ஊ, உப்பு பத்மானியக, அதாவது நம்ம எல்லாமே பார்க்கும்போது ஓஷ்டம். இப்ப ஓஷ்டம் இருக்கு, உப்பு பத்மானியக, ஓஷ்டம். கரெக்டா? தப்பா எதுவும் சொல்லலையே. அக்குஹ விசர்ஜனீயானாம் கண்டக, இச்சு யஷானாம் தாலு, ருட்டுரஷானாம் மூர்தா, லுத்துலசானாம் தந்தாக, உப்பு பத்மானியானாம் ஓஷ்டௌ, யமகணனானாம் நாசிகா, ஏதைதோஹோ கண்டதாலு, ஓதோதோஹோ கண்டோஷ்டம், வகாரஸ்ய தந்தோஷ்டம். ஓகே. அப்போ ஓஷ்டம் இருக்கு வகாரத்துல. அப்போ நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகே. அப்ப எது ஓஷ்டம் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அது மாதிரி ரூக்கு பதிலா ரேஃபா எடுத்துக்கிறோம், லுக்கு பதிலா ல எடுத்துக்கிறோம். சோ இதுதான் ஸ்தானே அந்தரதமக இந்த சூத்திரம். அடுத்த சூத்திரம் தான் ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸ் வி ஸ்டார்டட் அனச்சீச்ச. இப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பண்ணும்போதுதான் இது நம்மளுக்கு தெரியும். Just stop this here. Please, those who have the book, please follow it. ஏன்னா அனச்சீச்ச அப்படிங்கிற சூத்திரம் நான் எழுதி காமிக்கும் போதுதான் I can do it. Are you able to see the screen? Yes, Mata, தெரியுது. Okay. So, இப்ப நம்ம இந்த சூத்திரம் என்ன சொன்னோம்? அனச்சீச்ச. இப்ப முதல்ல நம்ம என்ன சொன்னோம்? இக்க, இக்கஹ, எண்ணு, அச்சி. இதான் நம்மளோட எண் சந்தியோட சூத்திரம். சுதி பிளஸ் உபாசிய. இப்ப நம்ம சாதாரணமா ஈகாரம் பிளஸ் உபாசிய, ஓகே, உபாசிய எடுத்துக்கிறோம். இப்ப இது ரெண்டும் சேர்ந்தா நம்ம என்ன பண்றோம்? ஈயோட ஸ்தானத்துல யகாரா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிளஸ் ஊ இதெல்லாம் வந்துடும். சோ சுத்தி, சுத். இது வரைக்கும் everybody is okay?
Is everybody Okay, okay? Mata. Okay, okay. Are you, everybody is okay with this? Because I'll go further. இப்போ இது வரைக்கும் we all know this is one form. Now சுத்யுபாசிய இந்த யாவும் ஊவும் சேர்ந்துதான் நம்ம வந்து யூ போட்டுருவோம். But now we are not going to do that because Panini brings in another sutram to make us understand. He says anachicha. அனச்சீச்ச அப்படின்னா என்ன? அச்சக யரக துவேவா அப்படிங்கிற சூத்திரம். அச்சக யரக துவேவா. வா எப்பொழுதுமே வா தனியா இருந்ததுன்னா ஆப்ஷனல். அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் சூத்திரம் இஸ் ஆப்ஷனல். யூ கேன் டூ இட். இப்ப சுத்யுபாசியாக்கு நம்ம இப்படியே பண்ணிடலாம். This is another way you have to do it because the sutrams are there. But வான்னு போட்டுட்டார், அதனால it is optional. இப்போ அச்சக யரக அப்படின்னா என்ன? அச்சு யரக துவே வா அப்படின்னா இப்ப அச்சக பரஸ்ய யரகஸ்தானே அச்சக அச்சக பர அச்ச அச்ச அச்சுக்கு அப்புறமா எர்ரோடு ஸ்தானத்துல எர்னா என்னது? யாலேந்து இரு வரைக்கும் பிரத்யாகாரம். ஆல்வேஸ் சூத்திரம்ஸ் யூஸ் ஒன்லி பிரத்யாகாரம். வாட் ஆர் த லெட்டர்ஸ் விச் ஆர் தேர் இன் எர் பிரத்யாகாரம்? Come on, come on, come on. Hakaram vihaya sarva சர்வாணி அக்ஷராணி. சர்வாணி அக்ஷராணி மாதா. ஹா மட்டும் கிடையாது. கரெக்டா? எல்லா அக்ஷரங்களும் வந்துடும் எர்ல. ஹயவரட்ல ஆரம்பிச்சானா ஹா விட்டுணும். யால இருந்து ஆரம்பிச்சு ஷஷ சர் வரைக்கும் வந்துடும். அடுத்தது ஹல் இருக்கு, அது கிடையாது. ஸோ ஹா விஹாய. கரெக்ட். ஸோ அச்சு நமக்கு தெரியும். இப்போ அச்சக, அப்ப இந்த அச்சு வந்து இஸ் பஞ்சமி. அதுக்கப்புறமா ஒரு அச்சுக்கு அப்புறமாக ஒரு எர் வந்ததுன்னா அது சில சமயம் துவே ஆகலாம். துவேனா என்னது? ரெண்டு, டபுள் ஆகலாம். இப்போ இங்க என்ன இருக்கு? இப்ப இதுதான் சூத்திரம். ஓகே, ஐ ஜஸ்ட் ரப் அவுட், தென் only I can write. யாருக்காவது புரியலைன்னா திருப்பி கேளுங்கம்மா. அச்சக யரக துவே வா. ஓகே, அச்சக அச்சக வந்து இங்க என்ன வரும்? இப்போ வந்து அச்சக, ஓகே, யரக துவே வா. இதுல அனச்சீச்சனு அடுத்த சூத்திரமும் வருது. இதோடு கண்டினியூவேஷன் இந்த சூத்திரம். இப்போ ஒரு சுதி இருக்கு. சுதியை நம்ம எப்படி பிரிப்போம்? கரெக்டா? இப்போ முன்னாடி அச்சு இருக்கா? ஊயிஸ் அச்சு. பின்னாடி எர் இருக்கா? இப்போ ஒரு அச்சை ஃபாலோ பண்ணி ஒரு எர் அக்ஷரம் வந்தானா இட் கேன் பி துவே. ஓகே, ஆனா அவன் என்ன சொல்றான்? சோ இட் கேன் அனச்சீச்ச. அனச்சீனா ந அச், பட் இட் ஷுட் நாட் பி அச். கரெக்டா? இப்ப இந்த ஊக்கு அப்புறமா அச்சு இருந்தா, இந்த அச்சே இருந்தானா என்ன ஆகும்? இப்போ ஊக்கு அப்புறமா இன்னொரு ஊ வந்தா என்ன ஆகும்? இட் வில் பிகம் சவர்ண தீர்க்க சந்தி. இட் கேனாட் கம். ஸோ அனச்சீச்ச. அப்போ இப்போ வந்து என்ன பண்றோம்? இப்போ அச்சக யரக துவேவா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன வரும்? பின்னாடி வந்து ந அச்சி. அப்போ நல்லா பாருங்கோ, இப்ப இந்த இடத்துல சுதி வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த தக்காரா, இந்த அச்சுக்கு அப்புறமா ஒரு எர். இந்த இடத்துல என்ன சொல்றா? இட் வில் டபுள்ங்கிற. அப்ப என்ன வரும்? சு தி. ஓகே, it's not writing. இப்ப இந்த E will change into what? சந்தி படி. Come on.
இங்க என்ன வரும்? எக்காரம். யா. யா. ஓகே. ஸோ இங்க ஆல்ரெடி யா வந்துடுது. ஓகே, இப்படி பண்ணுவோம். பண்ணிட்டு இந்த உப்பாசியாவை அப்படியே வச்சுப்போம். திருப்பியும் நான் சொல்றேன், இதை நம்ம சந்தி பண்ணியிருக்கோம். இப்ப சுத்தி உப்பாசிய இப்ப இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா பின்னாடி வந்து அச்சு இருக்கு. அனச்சீச்ச பின்னாடி அச்சு இருக்க கூடாது. அப்பதான் டபுள் ஆகும். இப்ப வெறும்ன சுதியில டபுள் ஆகலாம்ல, இப்ப இதுலயே டபுள் ஆகல. இங்கேயும் அச்சு பின்னாடிதான் எர் அக்ஷரம் இருக்கு, ஆனா பின்னாடி அச்சு வந்துடுத்து. ஆனா இந்த இடத்துல பாருங்க என்ன வந்திருக்கு, இங்க ஒரு எர் அக்ஷரம், இங்க ஒரு எர் அக்ஷரம். ஓகே, இது ரெண்டும் பின்னாடி என்னது இருக்கு, அனச்சி. இங்க அச்சு இல்ல பின்னாடி. It should not be followed by an ach, but it should be preceded by an ach. திரும்பவும் சொல்றேன், பின்னாடி அச்சு வரக்கூடாது, முன்னாடி அச்சு வரணும். இப்போ இப்ப எப்படி அச்சு வந்திருக்கு இல்லையா, சுத்தி. இப்ப இந்த தகாராவை சு தி இப்ப எப்படி பண்ணினோம்னா இது எப்படி வரும், சுத் இ. ஓகேவா? மாதா ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் மாதா. நான் புரிஞ்சுனது கரெக்டா நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட. நீங்க என்ன சொல்ல, அந்த ஈ வந்து யா ஆனதுனால அது எர் அக்ஷரமா எடுத்து, அதனால இது டபுள் ஆகுது. எஸ், அனச்சீச்சேன்னு சூத்திரம் என்ன then it will not come. கரெக்டா? அனச்சீச்சேன்னு என்ன சொல்றது, அச்சு இல்லாத அக்ஷரம், அச்சு இல்லாத அக்ஷரம். அவ்வளவுதான். யா ஆனதுனாலதான் அந்த இது டபுள் ஆகுது, இல்லைன்னா ஆ முடியாது. ஓகே, தேங்க். புரியுறதா? இஸ் எவ்ரிபடி கிளியர் இன் திஸ்? தெரியலன்னா ப்ளீஸ் ஆஸ்க். If it is Sudhi plus Upasya, after the ya is changed only, we can think of this sutram anachicha. We cannot think of the sutram if it is only e is there. புரியுதா? அப்ப எல்லா எர் அக்ஷரமும் அப்படி ஆகுமானா நோ. அனச்சிச்ச என்ன சொல்றது, அதுவே ஆகும், ஆனா பின்னாடி அச்சு இருக்க கூடாது. சோ இங்க அந்த சுத்திங்கிறது தக்காரா டபுள் ஆயிடுது. இப்ப தக்காரா டபுள் ஆகும்போது இந்த இடத்துல சுத்தி அப்படின்னு ஆயிருக்கு. ஓகே, so what is the next sutram? Come on, I'm writing and showing. ஆட்டோமேட்டிக்கா ஜலாம் ஜஸ்ட் ஜஷி தான் வரும்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஜலாம் ஜஷி தான் வருது மாதா. ஆமா மாதா, ஜலாம் ஜஷி. ஓகே, இப்போ என்னன்னா இப்போ ரெண்டு தக்காரா இருக்கு, இங்க ரெண்டு தக்காரா இருக்கு. இப்ப ரெண்டுமே என்ன, இந்த சூத்திரம் எடுத்துக்கணும்னா அடுத்த சூத்திரம் என்ன வருதுன்னா ஜலாம் ஜஷ் ஜஷி. So what is ஜலாம்? ஜலாம் It is only a fourth 4 3 2 1 எல்லாமே கம்ப்ளீட். ஜல் பிரத்யாஹாரா என்னது, fourth consonant, fourth, third, second and first வரைக்கும் வரும். ஜஷி ஹல் வரைக்கும் போயிடுறது. சோ ஃபோர்த், தேர்ட், செகண்ட், ஒன்னு ஊஷ்மானஹ. ஊஷ்மானஹ சொல்லுவோம் இல்லையா, ஊஷ்மானஹ வரைக்கும். சோ சஷச. அப்போ ஜலாம், அப்ப ஜலாம்ங்கிறது என்ன விபக்தி, ஷஷ்டி பகுவச்சனம். ஓகே, ஆல் த ஜல் லெட்டர்ஸ் உடைய ஜஷ் ஆதேஷ, இங்க ஷஷ்டி வந்துடுது. ஜஷ், ஜலாம் ஜஷ் ஜஷி. நல்லா பாருங்கோ, இந்த இடத்துல வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சூத்திரத்தை. ஜலாம் அப்படின்னா ஜல் அக்ஷரம் ஆறாவது விபக்தியில இருக்கு. சோ 6th விபக்தியில இருக்கிறதுனால இது ஸ்தானி ஆயிடுறது. இங்க வந்து ஆதேசம் வந்து ஜஷ் பிரதமா விபக்தியில இருக்கு, அடுத்தது ஜஷி வந்து சப்தமியில இருக்கு. சோ பூர்வசிய இல்லையா, அதுக்கு நிமித்தம் தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வசிய. அப்போ பின்னாடி ஜஷ் அக்ஷரம் இருந்தால் ஓகே, ஜல் அக்ஷரம் வந்து ஜஷ்ஷாக மாறும். ஓகே, நல்லா இப்ப தக்காராவை எடுத்துப்போம். இப்ப இந்த தக்காரா என்ன அக்ஷரம், ஜல்லுல வருதா,
ஆமா மாதா. ஃபோர்த் இதுல ஜல்லுல. அடுத்தது இந்த தகாரம். If somebody is not talking, please mute, okay? Because நிறைய சவுண்ட்ஸ் நான் கார்ல வச்சுக்கிறதுனால எனக்கு வந்து அது அப்படியே போயிடுறது காதுக்குள்ள. ப்ளீஸ், ஓகே? ஸோ இப்போ வந்து இந்த ஜஷ் வந்து என்னெல்லாம் லெட்டர்ஸ் வரும்? பின்னாடி இருக்கிற ஜஷ் சப்தமியில வந்தது ஜபகடத, அவ்வளவுதான். ஐஸ்வர் ஜபகடத. என்ன ஜஷ் போட்டிருக்கேன்? மூணாவது ஜா இருக்கு இல்லையா? இல்ல ரெண்டு சப்தமி கேட்கிறீங்களா? நீங்க பிரதமா கேட்கலாம். சப்தமி கேட்கிறேன். சப்தமின்னா அப்போ 4வது கான்ஸ்டன்ட் 4 3 அதுக்கப்புறம் வரும் 4 3 2 மொத்தம் சேர்ந்து வரும். கடதஷ் ஆமா, கடதஷ் ஜபகடத. ஜபகடத ரெண்டும். So it is ஜபை கடதஷ், ஜபை கடதஷ் இல்லையா? ஜபகடதஷ். So 4 3, the fourth and third. Just is என்னாச்சு? ஜஷ் இஸ் தேர்ட் மட்டும் தான் பார்த்தா. தேர்ட் ஜபகடதஷ், ஜபகடத தேர்ட் மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ இந்த ஜல்லோடு ஸ்தானத்துல if it is followed by ஜஷ் அக்ஷரம், we have to replace this with third ஜஷ் அக்ஷரம். ஸோ இப்போ சு, இந்த து, இந்த து, இந்த யு வந்திருக்கு. ஸோ இந்த துவை வந்து பின்னாடி இந்த 4வதுலயே த இருக்கிறதுனால இது வந்து ஜஷ் அக்ஷரமா மாறும். ஜஷ்ல என்ன வரும்? இந்த தா வரும். கரெக்டா? பதிலா த வரும். 3வது த வந்து சோ சுத்தி பிளஸ் உபாசியாவா அப்படியே வச்சுக்கோ. இது ஒரு ஸ்டெப்பா? ஓகே, இது 1, இது 2, இது ஒரு 3வது ஸ்டெப். ஓகே, இப்ப அடுத்து என்ன சூத்திரம் சொல்றார் அவர்? சயோகாந்தஸ்ய லோபः. ஓகே, நல்லா பாருங்க. இப்போ சயோகாந்தஸ்ய லோபக. சயோக இங்க எது சயோக? இது எது சயோக? எகாரமும் உக்காரமும் சயோகமா இருக்கு இல்லையா சார்? இந்த 3 லெட்டர் இருக்கு சார். சின்ன தகாரா, அதாவது தேர்ட் தகாரா, ஃபோர்த் தகாரா, இகாரா. only sakara has got a vowel after it, கரெக்டா? அப்ப இது 3ம் சயோக தானே? ஆமா, ஆமா கரெக்ட். இது இல்லையா? ஆமா. சோ சயோகத்துல நம்ம என்ன டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்கோம்? ஹலோன் அந்தரா இல்லையா? அச்சு இல்லைனா இன் பிட்வீன் 2 ஹல்ஸ் it is that we say it is a சயோக. இப்ப இது 3க்கு நடுவுல அச்சு இல்ல இல்ல 3க்கு நடுவுல அச்சு இல்ல, சயோகம் தான். ஓகே, அப்ப 3மே சயோகமா இருக்கு. ஆமா. அப்ப அவர் என்ன சூத்திரம் போட்டிருக்கார்? சயோகாந்தஸ்ய லோபக. இப்ப சயோகத்தை லோபம் பண்ணுங்கிற. ஆனா நான் எதை லோபம் பண்ணுவேன்? இந்த தகாராவை லோபம் பண்ணுவேனா, அந்த தகாராவை லோபம் பண்ணுவேனா, இல்ல யகாராவை லோபம் பண்ணுவேனா? அந்தஸ்ய லோப. அதுக்கு அடுத்த சூத்திரம் என்ன போட்டிருக்கார்? அலோந்தியஸ்ய. அடுத்த சூத்திரம் என்னது? அலோந்தியஸ்யன்னு போட்டிருக்கார். அவ்வளவுதான். பாணினி வந்து ஒரு சூத்திரம் போட்டாருன்னா அதை நம்ம எங்கேயா தப்பா புரிஞ்சுருவோமோன்னுட்டு உடனே அடுத்த சூத்திரத்தை பின்னாடியே போட்டுருவார். நான் சொல்லிட்டேன் சயோகாந்தஸ்ய லோப்பன்னு சொல்லிட்டேன். சயோகமா இருக்கிறதுல அந்தம், அது கரெக்டா தான் கொடுத்துருக்காரு. அந்தத்தை லோபம் போட்டுட்டேன். ஆனாலும் நீ வந்து எதை லோபம் பண்ணணும்னு தெரியாது, நீ எது அந்தம்னு தெரியல, ஏன்னா வவ்வல் இல்லை நீ நினைச்சுப்பியோ அப்படிங்கிறதுக்காக அலோந்தஸ்யன்ட்ட. அல்லுன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் அல் பிரத்யாஹாரா? சர்வே வர்ணா.
சர்வே சர்வா சர்வே வருணாக, வெரி குட். எல்லா வருணங்களும் சேர்ந்ததுதான் அல்லு. ஆலேந்து ஆரம்பிச்சு லக்காரா வரைக்கும். So all the swaraksharam, all the vyanjanakshārams put together is al. So அவர் என்ன சொல்லிட்டார் உடனே, சயோகாந்தஸ்ய லோபஹ அலோந்தஸ்யனுட்ட. அப்ப அல்லதான் வந்து நீ லோபம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ எந்த வருணம் கடைசியா இருக்கோ அல்லுல அத லோபம் பண்ணு. இப்ப இதுல எது கடைசியா இருக்கு? எக்காரம் இல்லையா? ஓகே, இப்ப எது கடைசியா இருக்கு இங்க? எவரிபடி அக்ரி வித் வாட் பார்வதி மேடம் ஹஸ் செட்? கமான் கமான் கமான், போவோம், நம்ம இன்னும் மேல போவோம். அல்லுல தானே இருக்கு. தா தா கிளாஸ் 3ல தா இருக்கு, அதுதானே கடைசியா இருக்கு. அல்லுனா என்னமா அவர் சொன்னாரு? அல்லுனாக்கா அவர் சொன்னது ஆல் இது ஆல் தி அக்ஷரம்ஸ். சோ நம்ம செக் பண்ணறது இத வந்து நம்ம மாஹேஸ்வராணி சூத்ராணியில பிரத்யாகாரால தானே பார்க்கணும் எது கடைசியில வருதுன்னு. அப்படி கிடையாது. அல்லுனா என்ன அர்த்தம்? அல்லுனா ஆலேந்து இல்லு வரைக்கும். கரெக்டா? ஓகே, கரெக்ட். அப்ப ஆலேந்து இல்லு வரைக்கும்னா ஆல் தி அக்ஷரம்ஸ். ஓகே, அப்போ in that order of aksharam only, not from the pratyahara. no. Okay, okay, okay. Order of pratyahara கிடையாது. அல்லுனா any letter can be whatever is there. Okay, okay, okay. அப்ப இதுல எது அந்தமா இருக்கு இந்த நாலுலயும்? அப்ப யாதா. யா, ஓகே. அப்போ யகாரா இஸ் தேர். உடனே பாணினி வந்து இப்படி போட்டு போயிட்டார். நம்மளுக்கு ஈக்கு பதிலாக என்ன வருது? எண்ணுல, என் சந்தியில யகாரா வருது. அப்ப யகாராவை லோபம் பண்ணிட்டா சூத்திரமே கிடையாதே. கரெக்டா? ஆமா ஆமா கரெக்டா? இல்ல நாலாவது வந்து இல்ல கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்டுமா. I'm trying to explain one line by line. ஓகே ஓகே. பாணினி இப்படி போட்டுட்டார். இல்ல ஈயும் ஆவும் சேர்ந்து தானே அந்த இருந்தது, அதனால அகார மாத்திரம் தானே போகும் அதுல. மொத்த எப்படி போகும்? யகாரஸ்ய ஸ்தானே தானே சார் யகாரா, இகாரஸ்ய ஸ்தானே தானே யகாரா. ஆமா, எக்காரங்கிறது இ பிளஸ் இடத்துல தானே வந்திருக்குங்கிற அதானே அதுல புரிஞ்சுக்கணும். அத இடத்துல தானே இருக்கு. அத நீங்க இ பிளஸ் ஆலாம் நீங்க அது வந்து சந்தி முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க ஈஸ்தானே யகாரா கொண்டு வந்துட்டு. ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாரு? கடைசியா இருக்கிற அல் அக்ஷரத்தை சயோகமா இருந்ததுன்னா நீ லோபம் பண்ணுட்டாரு. ஹலோனந்தரா அது ஹல் அக்ஷரம் தானே இது. கரெக்டா? ஹல்லு தானே இது. ஆமா ஆமா ஹல்லுதான். அப்ப ஹல்லு வந்து நீ லோபம் பண்ணு. எந்த ஹல்ல நான் லோபம் பண்ணணும்? நான் 3 ஹல் பாக்குறேனே இங்க. அப்படின்னா நீ கடைசியா இருக்கிற ஹல்ல நீ லோபம் பண்ணு, கடைசியா இருக்கிற அக்ஷரத்தை லோபம் பண்ணு. அப்ப கடைசியா இருக்கிற அக்ஷரம் என்னது? யகாரா. இப்ப நான் யகாராவை லோபம் பண்ணினேன்னா என்ன ஆகும்? சூத்திரமே வேலிட் இல்லாம போயிடுமே. ஏன்னா ஈஸ்தானே யா தானே வரணும். நீங்க அந்த யாவலோ உடனே இதுக்குதான் நம்ம என்ன சொன்னோம்? பாணினி சூத்திரகாரக பாணினி வரருச்சி வார்த்திகக்காரகன்னு. உடனே வார்த்திகக்காரர் வந்து எனி அடிஷன் எனி டெலிஷன் ஆல் திஸ், ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியணும். பாணினிய சூத்திரம் எழுதிட்டார். எனி அடிஷன் எனி டெலிஷன்லாம் இவர் பின்னாடி வந்து பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது அவர் வந்து இவர் வந்து மகாபாஷ்யம் எழுதினார். ஓகே, வாக்கியகாரம் வரருச்சிம் சூத்திரகாரம் பாணினிச்ச பதஞ்சலி வந்து மகாபாஷ்யம் அது எழுதினார். இப்போ வார்த்திகக்காரர் உடனே ஒரு வார்த்திகம் போட்டுட்டார். என்ன வார்த்திகம்? வார்த்திகம் அப்படின்னாலே இப்போது பிராக்கெட்ல போடணும். பிராக்கெட்ல தான் போட்டிருக்கும். எந்த சூத்திரமா இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக்கெட்ல தான் போட்டிருக்கும் வார்த்திகம். வெறும்னா வா வந்ததுன்னா அது வார்த்திகம் கிடையாது. தட் இஸ் கால்ட் ஆப்ஷனல். ஓகே, சோ அவர் என்ன சொல்லிட்டார்? ஒரு உடனே யனஹ பிரதிஷேதோ வாச்சியஹ.
உடனே ஒரு வார்த்திகம் என்ன போட்டார்? எனக பிரதிஷேதோ வாச்சிய, பிரதிஷேதம் பண்ணிரு, ப்ரொஹிபிஷன். எதுக்கு? இந்த இந்த பர்டிகுலர் சூத்திரம் வந்து இந்த பர்டிகுலர் சொல்றது சயோகாந்தஸ்ய லோபக அலோந்தியஸ்ய எனக பிரதிஷேதக, இது எண்ண அக்ஷரத்துக்கு ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு அவர் போட்டார். நீ எண்ண அக்ஷரத்துக்கு மட்டும் இந்த சூத்திரம் ஒர்க் ஆகாது. யூ ஷுட் நாட் டேக் இட். புரிஞ்சுதா? இந்த வார்த்திகம் இல்லைன்னா நம்ம யகாராவை லோபம் தானே பண்ணியிருப்போம். அப்ப சுது பாசியா தானே வந்திருக்கும். சோ இவர் வந்து நீ எண்ண எனக பிரதிஷேதே வாச்சிய அப்படின்ற. அப்ப எனக எண்ணுதான் ஸ்தானம், பிரதிஷேதக அப்படின்னா ப்ரொஹிபிஷன், வாச்சிய வாச்சியகனா அது வச்சு தாத்துவோடு நெத்து கர்மணி, that which has to be said, that which has to be said. என்ன சொல்றார்? You have to prohibit for elision in எண். எண்ணுல மட்டும் அது போகக்கூடாது. அப்போ இந்த எண்ணுல போகாது. அப்ப சுத்யு பாஸ்ய. அப்ப எப்படி வரும்? சு இந்த இது இது யு பாஸ்ய. புரிஞ்சுதா? கிளியர் மாதா? எல்லாருக்கும் புரியுறதா? So how many sutrams are involved in this? பாருங்க, how many sutrams are involved? First என்ன சூத்திரம்? சுதி பிளஸ் உபாசியா, இது என் சந்தி. என் சந்தியோட சூத்திரம் என்ன? இக்கோ இணைச்சி. ஓகே. அப்புறம் தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வஸ்ய, தஸ்மின் நிதி நிர்திஷ்டே பூர்வஸ்ய. அப்புறம் ஸ்தானேந்தரதமக, ஸ்தானே அந்தரதமக அநாச்சீச்ச ஜலாம் ஜஷ். ஆமா, ஜலாம் ஜஷ் ஜஷி சயோகாந்தஸ்ய லோபக அலோந்தஸ்ய. இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு. வார்த்திகம் வேற, அது அலோந்தியஸ்ய வார்த்திகம் வேற இருக்கு. அலோந்தியஸ்க்கு அப்புறம் தான் வார்த்திகம் வரும். எனக பிரதிஷேதோ வாச்சிய. சோ இவ்வளவும் நம்ம பண்ணும்போது சுதி பிளஸ் உபாசிய, சாதாரணமா நம்ம அனச்சி சூத்திரம் எடுத்துக்காம நம்ம பண்ணினோம்னா சுத்யு பாசிய. கரெக்டா? இப்போ நம்ம அனச்சீச்ச சூத்திரமும் எடுத்துட்டு பண்ணினோம்னா சுத் யு பாஸ்ய. There are two forms for சுதி plus பாஸ்ய. In the same way, madhu plus ari. It is madhwari. It is madhwari. ஓரளவுக்கு புரியுறதா? மாதா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இதுல. இந்த சுத்யு பாஸ்ல வந்து நம்ம வந்து அந்த அந்த லோபம் இல்லாம பண்றோம். அதாவது லோபம் ஆயிடுறது. அந்த எது எண் லெட்டர் இல்லையோ அது வந்து அந்த இதுல வந்து அந்த எண் பிரதிஷேதை வாச்சியக வரதுனால சுத்யுபாசிய வருது. கரெக்டா? அண்ட் அந்த ரெண்டாவது போட்டிருக்கே சுத்யுபாசிய, அதுல வந்து அந்த அது என்னதுனால ரெண்டு இது காமிச்சிட்டு யூ காமிக்கிறோம், அது எனக்கு புரியல மாதா. இது அனச்சீச்ச சூத்திரம் யூஸ் பண்ணினா அது வா இல்லையா அந்த சூத்திரம். ஓகே ஓகே ஓகே, வாங்கறதுனால இது வந்து இப்படி எழுதினாலும் you can use with this சூத்திரம் or you can use with this சூத்திரம். only அனச்சீச்ச எல்லாம் கொண்டே வராம இக்கோ எனச்சி அது மாத்திரம் கொண்டு தானே சுத்யுபாசிய. ஓகே ஓகே. அதுல வந்து அனச்சீச்ச வந்து நம்ம சூத்திரப்படி நம்ம படிச்சோம்னா we have to know both the forms. ஓகே. அப்ப நம்ம நிறைய சூத்திரம் படிக்கிறோம் இதுல. ஆனா நம்ம அதெல்லாம் இல்ல, நம்ம எண் சந்தி மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும்
நான் பாணினி கிராமர் நான் படிக்கல, நான் அஷ்டாத்தியாயி படிக்க விரும்பல, நான் எல்எஸ்கே படிக்க விரும்பல, ஐ வாண்ட் ஒன்லி சூத்திரம்ஸ் இன்வால்வ் இன் சுதி பிளஸ் உபாசிய சுத்யுபாசிய அப்படின்னா ஈகாரஸ்ய ஸ்தானே யகாரஹ ஆதேசஹ இக்கஹ எண்ணு அச்சி. ஆனாலும் தஸ்மின்னதி நிர்திஷ்டே பூர்வசிய வரணும், ஷஷ்டி ஸ்தானே யோகஹ வரணும், ஸ்தானே அந்தரதமஹ வரணும், அனச்சீச்ச வர வேண்டாம். புரியுதாமா? தெரிஞ்சது மாத்தா, தெரிஞ்சது. இப்ப அனச்சீச்ச போட்டானா சுத்தியுபாசிய, அனச்சீச்ச யூஸ் பண்ணலைன்னா சுத்தியுபாசிய. ஆமா, இப்ப அனச்சீச்ச வந்தாதான் பின்னாடியே இந்த சூத்திரமும் வரணும். ஆமா, இந்த அயோகாந்தஸ்ய அயோகாந்தஸ்யம் வந்து இதுவும் வரும். அப்புறம் அலோந்தஸ்ய வரணும், அதுக்கப்புறமா வந்து வார்த்திகம் வரணும். ஓகே, சயோகாந்தஸ்ய லோபஹ அலோந்தஸ்ய அப்புறம் அந்த வார்த்திகம், அந்த எண்ணு வந்ததுன்னா வராது. ஓகே ஓகே, இதுதான் யாருக்கெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு? சுமதி மேடம், what is your opinion? எஸ்மா, புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே, ஒன்லி திங் இஸ் நம்ம எப்போதுமே எல்லாருக்கும் இது பொதுவானது, முதல்ல விபக்தியை பிரிச்சுக்கணும். ஷஷ்டியில தான் காரியம் நடக்கணும், ஆதேசமா வருது பிரதமா விபக்தியில தான் இருக்கும். முன்னாடி காரியம் பண்ணணும்னா சஷ்டி சப்தமி இருக்கும், பின்னாடி காரியம் பண்ணணும்னா தஸ்மாத் திதி உத்தரஸ்ய அப்படின்னு பஞ்சமியில வரும். அது நான் சொல்லியிருக்கேன்னா சவரண தீர்க்க சந்தி சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த சூத்திரம் வரும், தஸ்மாத் திதி உத்தரஸ்ய. அது அப்ப பண்ணிக்கிறேன், இப்ப நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஹவுஸ் இதே மாதிரி ஐ வாண்ட் யூ, உங்களுக்கு தான் இந்த ஹோம்வொர்க், ஐ வாண்ட் யூ டு ட்ரை மது பிளஸ் அரி. ஓகே, மது. ஓகே பாத்தா, நெக்ஸ்ட் வீக் பண்ணிக்கலாம். அதாவது சூத்திரத்தை எழுதி அதுக்கு தக்கன பண்ணணும் இல்லையா? அது ஒண்ணுமே கிடையாது. இப்படி ரெண்டு விதமாவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மத்வரின்னு வந்துரும், ஆன்சர் இஸ் மத்வரி. ரெண்டாவது வந்து மத்வரி. ஓகே ஓகே, அந்த ரெண்டாவது வரும். ட்ரை பண்றேன் மாத்தா, ட்ரை பண்றேன். ஓகே, சோ இங்க ஒரு சின்ன சந்தேகம். இப்போ அனச்சீச்சால சொன்ன மாதிரியே துவேவா அப்படிங்கிற மாதிரி விகல்பேனு இந்த மாதிரி வரக்கூடிய சூத்திரம் பின்னாடி இருந்தா அவ சொல்லிடுவான் முதல்ல இல்லையா? கண்டிப்பா எல்லாம் எதுக்கெல்லாம் வந்து வா இருக்கோ அது வந்து விகல்பேன நம்ம வந்து அது விகல்பேன தான் எல்லாத்துலயுமே. சார், நம்ம அனுஸ்வார சந்தி பண்றோம்ல, ஆமா, அனுஸ்வார சந்தி நம்ம பண்ணும் பொழுது இப்ப வந்து ராமம் பஷ்யத்தி நம்ம பண்றோம். ஓகே, அதுல வந்து அனுஸ்வார சந்தி நம்ம பண்ணல. இப்போ கிம் கரோதி நம்ம பண்றோம். இப்ப கிம் மக்காரா இருக்கு, கரோதி இருக்கு. You can also write it as when it is two words. If it is one word, you have to make an anuswara. But if it is not, two words ஆ இருக்கு, கிம் கரோதி அப்படின்னு சொன்னானா நீங்க வந்து it is your choice whether to write it. வாச்சியம் வரும்பொழுது you can write makara also, but it is a rule that we have to write only அனுஸ்வாரம் because பின்னாடி ஹல் அக்ஷரம் இருக்கு. ஓகே, அது நம்ம ஹல்சந்தி படிக்கும் பொழுது அந்த மோனுஸ்வாரக அது வந்து திருப்பியும் அடுத்தது வந்து இதுவாவும் பண்ணலாம் நம்ம. அது ஒரு வாக்கியமா வரும்பொழுது இட் வில் பி வா வரும், அதுல அந்த வாவும் அதுல ஒரு சூத்திரத்துல வரும். So the va bracket எல்லாம் வரச்சே you have to be very careful. Yes, you have to be careful. When it is on a bracket, it is only vartikam. It will add to the meaning of the sutram. Okay, thank you. Is everybody clear with this? I thought I must explain only one concept, but I want everybody to be very clear. So ஈகாரஸ்ய ஸ்தானே யகாரா என்ன எதனால வருது? ஸ்தானே அந்தரதமஹ. ஸ்தானே அந்தரதமஹனா என்ன? எந்த ஸ்தானம் கரெக்டா இருக்கும்? ஸ்தானம்னா உச்சாரண ஸ்தானம், பாஹ்யாந்தரம், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். உச்சாரண ஸ்தானத்துல இது நமக்கு உச்சாரண ஸ்தானத்திலேயே வந்துடுது. இச்சு யஷானாம் தாளு. சி, நம்ம வந்து ஈயோட ஸ்தானத்துல யா வரும்ங்கிறத நம்ம படிச்சுட்டு இருந்தோம், ஊவோட ஸ்தானத்துல வா வரும் படிச்சுட்டு இருந்தோம், ருவோட ஸ்தானத்துல ரேப்பா வரும், ருவோட ஸ்தானத்துல லக்காரா வரும்.
இது எல்லாம் நம்ம படிச்சுருவோம். ஆனா எப்படி வருது, வாட் இஸ் த ரூல் பிஹைண்ட் இட், அதைத்தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். ஓகே, ஸ்தானே அந்தரத்தமகாங்கிறது நம்மளோட இதுல படிக்கிறோம். ஓகே, அதுதான். எனிபடி ஹாஸ் எனி டவுட் இன் திஸ்? இது வரைக்கும் நான் பண்ணினதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே. So sutrams பண்ணும் பொழுது we should also know this is a Vidhi Sutram, this is a Paribhasha Sutram, this is a Niyama Sutram, this is an Atidesha Sutram, this is an Adhikaram. இது சம்ஹிதாங்கிற அதிகாரத்துல அப்படி உங்களுக்கு தெரியல மேடம், நான் எங்க மேடம் போய் பார்க்க, எனக்கு வந்து இந்த சூத்திரம்லாம் நீங்க சொல்றீங்களே, எனக்கு வந்து அது கஷ்டம், என்னால பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, யா 1 minute நான் இதை மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு how to see அப்படிங்கிறது மட்டும் I'll show you. I hope it works. Yeah. Go to Ashtadhyayi, go to Sutra Pataha. இப்போ நம்ம இக்கோ எனர்ஜி பார்த்தோம். ஓகே, அதான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன். ஷேர் பண்ணலையா? எனக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியலதான் தெரியல. வரல மேடம், ஷேர் ஆகல. இல்ல தெரியல. ஒரு நிமிஷம் சாரி. Yeah. Now? Yes, Mata. Yes. இப்ப நம்ம சயோகாந்தஸ்ய லோபஹ, இப்ப நம்ம இதை பார்க்கிறோம். கரெக்டா? இப்போ இது என்ன அதிகாரத்துல வந்திருக்கு? பதஸ்ய பூர்வத்ரா சித்தம். ஓகே, சூத்திரம் என்னது? சயோகாந்தஸ்ய பதஸ்ய லோபஹ. இது வந்து ஒரு விதி சூத்திரம். எப்படி வேணாலும் நம்ம இதை வந்து நம்ம இங்கேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்ப வந்து நம்மளுக்கு அனச்சீச்ச பாருங்க, அனச்சீச்ச. இப்ப இந்த அனச்சீச்சங்கிற சூத்திரத்துல நம்ம யரஹ அச்சக துவேவா அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அது வந்து எது? அது வந்து 18447. இது வந்து 8445ல எடுத்திருக்கு யரஹ, 8446ல எடுத்திருக்கு அச்சக, துவேயும் 8446. இப்ப நம்ம 8446ல போனோம் வச்சுக்கோங்க, என்ன வருது? அச்சக ரஹாபியாம் துவே யரஹ. ஓகே, அப்போ அச்சக ரஹாபியாம் யரஹ துவேவா அப்படின்னு வந்துடுது. அப்பதான் இதுல நமக்கு தெரியும் பாருங்க, அச்சக அச்சு வர்ணாத் பரஹ யஹ ரேஃபஹ ஹகாரஹ தஸ்மாத் பரஸ்ய யர் வர்ணஸ்ய விகல்பேன த்வித்வம் பவதி. இந்த சூத்திரத்துல முதல்ல என்ன வந்திருக்கு? யர்ல ஹகாரம் விகாய சர்வாணி வெஞ்சனானி போட்டான். ஆனா முதல் சூத்திரம் என்ன சொல்றது? ரஹாபியாம், ராவும் ஹாவும் தான் சொல்றது. ஆனா அது நம்மளுக்கு இந்த இடத்துல வராது. அதனாலதான் நம்மளுக்கு அனச்சீச்ச அப்படின்னு போட்டான். அதுல இருக்கிற 2 வேர்ட்ஸ் எடுத்துட்டு அச்சக யரக அனச்சி துவேவா சம்ஹிதாயாம். அப்ப இத என்ன அதிகாரத்துல இருக்கு? பூர்வத்ரா சித்தம்ங்கிற அதிகாரம் சம்ஹிதாயாம்ங்கிறதுல இருக்கு. அனுவருத்தி, ஐ டோல்ட் யூ தட். அனுவருத்தினா என்ன? முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து நம்ம எடுத்துப்போம். நம்மளுக்கு வெறும் 2 வேர்டு தான் கொடுத்துருக்கா, அனச்சீச்சா மட்டும்தான் கொடுத்துருக்கா. ஆனா நம்ம யரஹ அச்சக துவே, சோ அச்சக யரஹ அனச்சி துவேவா சம்ஹிதாயாம், துவேவா அப்படின்னு கொடுத்துட்டா பாருங்க. சோ வா அப்படின்னு கொடுத்தாலே பிராக்கெட் இல்லாம இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ வார்த்திகம். இப்ப நம்ம ஏதோ ஒன்று போனோம்ல, இப்போ நம்மளுக்கு சயோகாந்தஸ்ய லோபஹ, சயோகாந்தஸ்ய
இப்போ சயோகாந்தஸ்ய லோபக இதுல கொடுத்துருக்கா இல்லையா, எந்த பதத்தோடு வந்து சயோகாந்தஸ்ய லோபக கொடுத்தாலும் அதுல வந்து இன்னொன்னு பாருங்க, சயோகாந்தஸ்ய லோபக கொடுக்கும் பொழுது அதுலயே வரும் சயோகாந்தஸ்ய, அதுக்கு கீழே பாருங்க, யணக பிரதிஷேதோ வாச்சிய கொடுத்துட்ட பார்த்தல. யணக வாத்திகம் எல்லாமே வந்து இதுல இருக்கும், ப்ளூல இருக்கும். ஓகே, ஸோ வி ஹாவ் டு see that. வார்த்திகம் வந்து ப்ளூல இருக்கும் அஷ்டாத்தியாயி சூத்திர பாட்டத்துல. ஸோ யூஸ் த அஷ்டாத்தியாயி டு த ஃபுல்லஸ்ட் டு ஸ்டடி. வி யூஸ் ஒன் இதுல வந்து ஈவன் யூ கேன் ஈவன் கோ ஃபர்தர் இஃப் யூ வாண்ட். லகு சித்தாந்த கௌமுதி அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இப்ப லகு சித்தாந்த கௌமுதி, இப்போ சஞ்ஞா பிரகரணம் எல்லா சூத்திரமும் இருக்குது. இப்ப அச்சு சந்தியில என்னெல்லாம் சூத்திரம் லைனா நமக்கு வருது பாருங்க. இகோ எனச்சி தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வசிய ஸ்தானே அந்தரத்தமாக அனச்சீச்ச. இப்ப இந்த சூத்திரம்லாம் இங்க எப்படி போட்டிருக்கே, இதோட டெஃபினிஷன்லாம் எக்ஸாம்பிள்லாம் நான் எங்க பார்க்கறேன்னா, இந்த ஆரோவை இக்கோ எனச்சி அந்த ஆரோ பண்ணிட்டேன்னா இக்கோ எனச்சி சூத்திரம்கே போயிடும் உங்களுக்கு. ஸோ யூ வில் see the full சூத்திரம். புரியுதா? how to use the அஷ்டாத்தியாயி, use it fully because it is a very இதுல ஒரே ஒரு சின்ன விஷயமா தான். இப்போ இதுல என்ன டைப் ஆஃப் இது பாஷா, பரிபாஷாவா, சம்யாவா, விதி சூத்திரமா அப்படின்னு எந்த இடத்துல இருக்கு மாத்தா கொடுத்திருப்பான், தெரியல. மேலே இருக்கும் மேடம், மேலே டாப்ல இருக்கும் அனுவருத்தி, அந்த மாதிரி கீழே லாஸ்ட்ல என்ன சூத்திரம் வந்துருமா அதிகார நியாயமா வரும். பட் ஐ cannot see here. இந்த இடத்துல ஒரு இந்த ரெட் லெட்டர்ல இருக்கே அதுல வந்துரும் என்ன அதிகார சூத்திரமா என்னன்னு. ஓகே, அங்கேயே கொடுத்துடுறோம். ஓகே, I will check. I have in another book which is there, but I do not know here. I am not able to see. I think இவர் சாப்டர் அதிகாரன்னு போக்கற சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதுல இல்ல அதிகாரம், அது சாப்டர்க்காக சொல்றது. அது சாப்டர் அதிகாரா is okay. Okay. I will give you sir another இது. Thank you Mata. Thank you Mata. Thank you. Yeah, I was searching. Thank you. Okay, I'll just stop here.